மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கண்ணா. இப்போ எங்கே இருக்கேன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம், அரக்கோணம் தாலுக்கா, பல்லூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் அந்த சிவன் கோவில். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில். ரொம்ப இது பாருங்கள், இந்த கோயிலோட பேர் திருக்கும்பேஸ்வரர் திருக்கோவில், பல்லூர் கிராமம். பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த கோவில். இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. பார்த்துட்டிங்களா மக்களே? இப்போ வந்து நாங்கள் வர டைமில் நட சாத்தியிருக்காங்க. உள்ளே வாங்க, அப்படியே போகலாம். இந்த கோயில் எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் நல்லா கருங்கல் வச்சு பழமை வாய்ந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே பாருங்கள் 16 கால் மண்டபம். மேலெல்லாம் பாருங்கள். இதான் மூலஸ்தானம் மூடி இருக்குது. இந்த கோயிலோட சுற்று உங்களை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த கோயில் எப்படி இருக்குது. பல ஆஞ்சி போயிருக்கு பாருங்கள். ரொம்ப பல ஆஞ்சி இருக்குது. அது பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், கோயிலை சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலை சுற்றவே முடியாது போல். உங்களை இட்டும் போகிறவாங்க. இதில் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த நான் சிவன் கோயிலுக்கெல்லாம் வந்து இதுமாரி காட்டுறேன்னு பாருங்கள். இதெல்லாம் திருப்பணி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். யாராவது இந்த பார்க்குற இந்த சிவன் குரூப்பில் நீங்கள் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சால் இதுவாக இருக்கும். எல்லோரும் வராங்களாம், பார்க்குறாங்க. இது சோழிலாம் போட்டு கேரளாவிலேருந்து வந்து இட்டுன்னு வந்து பார்த்துருக்காங்க. இங்கே வந்து பழமை வாய்ந்த பெருமாள் கோயில் கட்டிட்டுருக்காங்களாம். அந்த கோயிலை வந்து தட்டி நிறைவேட்டிக்கிறாங்க. அதெல்லாம் தட்டி நிறைவிட்டு அது கட்டிட்டு ஒன்றா தான் இது கட்டுவான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கீழே நடக்கவே முடியல, அப்படியே புதுராக இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் போனோம். பாருங்கள், இந்த சைடு பார்த்தீங்களா, இப்படி பாருங்கள் நம்ம வந்த வழி. இருங்க, எறும்பு எரிச்சு பார்த்தீங்களா, காம்பவுண்டு பாருங்கள். அப்படியே ரொம்ப பலாஞ்சி போயிருக்கு. பார்க்கும்போதே ரொம்ப சங்கடமாக இருக்குது மக்களே. நீங்கள் யாராவது இந்த திருப்பணி இந்த பக்கம் ராணிப்பேட்டை மாவட்ட சைடு யாராவது வந்தீங்கன்னா சிவன் குரூப்பில் பாருங்கள். இந்த கோயிலோட கோபுரம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்பயே எந்த காலத்தில் அப்போ கட்டிட்டாங்க பாருங்கள். பார்த்தீங்களா மக்களே, பாருங்கள். ரொம்ப பார்க்கும்போது நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் இது இவ்வளோ பழமை வாய்ந்த சிவன் கோயிலை விட்டுட்டாங்களே. எவ்வளோ கோயில் புதுசாக கட்டுறாங்க. இந்த கவர்மெண்ட்டில் அறநாள்துறையில் வந்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ண அது பண்ண இது பண்ணுன்றாங்க. இந்தமாரி ஒரு சிவன் கோயில், பழமை வாய்ந்த சிவன் கோயிலெல்லாம் எடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு கலசமே இல்லை பாருங்கள். இந்த கோயில் இந்த பக்கம் வந்து பல்லூர் கிராமத்தில் வாராகி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க. ஃபேமஸான ஒரு கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில். அதேமாரி இந்த சிவன் கோயிலுக்கும் சக்தி வாய்ந்த சிவன் கோயில். நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். பாருங்க, உங்களுக்கோசம் தான் இந்த பக்கம் வந்துட்டுருக்கேன் நான். ரொம்ப புதுராக இருக்குது. இது என்னன்னு தெரில, கிணறா என்னன்னு தெரில. இந்த பக்கம் கேட்டால் இந்த கோயிலை பற்றி சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த கோயிலோட நிர்வாகி வந்து இந்த அகரம் கோயில், தட்சிணாமூர்த்தி கோயிலில் இது செய்யிட்டுருக்காராம் பூசாரி. அவர் தான் இந்த கோயிலை பார்த்துக்கிறேன்றாங்க. ஆனால் இந்த கோயிலை பார்க்குற மாதிரியே தெரியல எனக்கு. ரொம்ப பாருங்கள், சண்டீஸ்வரர் கோயில் கூட பாருங்கள். எப்படி அந்த கோயிலுக்கிட்டலாம் எப்படி போய் சாமி கும்பிட முடியும்? நீங்களா பாருங்கள். ஏன்னா போக முடியுமா? பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. இந்த வீடியோ நான் ஒரு ஆள் தான் எடுத்துகிட்டு தான் சரியாக வீடியோ வரல. நீங்கள் இது பண்ணாதீங்க. இதுமாரி பாருங்கள், கொடிமரம், நந்தி பகவான் பார்த்தீங்களா. இருங்க, இந்த பக்கம் என்னன்னு தெரில. இது ஒரு இதுமாரி தெரியுது. இது கோவிலா இல்லை வந்து இதெல்லாம் திருப்பணியோட பொருள் வைக்கிற இடமான்னு தெரியல. பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் கருவறை இருக்குது. இந்த பக்கம் தாயார் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொடிமரம் தரிசனம் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இது அவ்வளோ இந்த கோவிலுக்கு நிறைய சொத்து அது இது எல்லாம் இருக்குங்க. ஆனால் இருந்தாலும் இந்த கோவில் எடுத்து நடத்துறதுக்கு சரியான ஆள் இல்லை. பார்த்தீங்களா மக்களே, வாங்க. நாங்கள் வந்த டைமு நட சாத்திட்டு இருக்குது. அதால் தான் எங்களால் கோயில் உள்ளே எடுக்க முடியல. உங்களுக்கு இந்த கோயிலெல்லாம் ஃபுல்லாக காட்டணும் தான் காட்டிகிட்ருக்கேன். உங்களை யாராவது இந்த பக்கமாக இருந்தால் கூட வந்து போங்க. நம்மள மாரி சிவன் குரூப்லேருந்து யாராவது வந்தீங்கன்னா இந்த கோயிலை புதுப்பிக்கலாம், கண்டிப்பாக முடியும். பார்த்தீங்களா, கொடிமரமே அவ்வளோ இதுவாக இருக்குது. நல்லா தாங்க இருக்குது. இந்த கோயிலை புதுப்பிச்சாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். எப்போ வந்து
கல்வெட்டு தெரியல, ஆனால் பழமை வாய்ந்த ஒரு கல் பாருங்கள். ரொம்ப இருக்கும். முன்னோர்கள் காலத்தில், பாண்டவர் காலத்தில் இருந்திருக்காங்க இதெல்லாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பாண்டவர் காலத்தில் கட்டின கோவில் தான் இது. இப்போது வந்து இவ்வளோ இதுவெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது கோயிலில் பார்க்கமே. இது எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல. பாதி எழுதியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, ஆனால் இதெல்லாம் எப்படி வராங்கன்ட்டு மட்டும் தெரியலைங்க. ஒரே பொட்டக்காடு மாரி அப்படியே எல்லாம் செடிங்க அது இது முளைச்சி போயிருக்கு. என்ன எழுதியிருக்காங்க மட்டும் பாருங்களேன். எதனா புரியுதா உங்களுக்கு? நான் கொஞ்ச நேரம் காட்டுறேன் அப்படியே. பார்த்தீங்களா இதோட இதாங்க மெயின் கேட்டு. இந்த கோயிலுக்கு அப்போல்லாம் வழி இருந்தது பாருங்க. மெயின் கேட்டில் வழியாக தான் உள்ளே வருவாங்க போவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கோயிலை வந்து பராமரிப்பு இல்லாமல், கவனிப்பு இல்லாமல் இந்த கோயில் ரொம்ப பலாஞ்சி போயிருக்கு. பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. நீங்களாம் வந்து இந்த கோயிலை வந்து புதுப்பிக்கணுன்ட்டு எல்லோரும் சேர்ந்தால் முடியும், கண்டிப்பாக முடியும். நன்றி மக்களே. எல்லா சிவன் குரூப் அனைவருக்கும் ஆன்மீக தரிசனம். ஓகே. ஓம் நமச்சிவாய. சிவ 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 சிவா.